வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, வள்ளி மணாளனுக்கரோகரா என்று சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு. இன்றைய நாளிலே எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்க வேண்டி அந்த பன்னிருகை பரமனை மறுபடியும் வணங்குகிறேன். இந்த மண்ணுலகிலே அருணகிரி போல் ஒரு புண்ணியம் செய்தவர்கள் இருக்க முடியாது. காரணம், அந்த முருகனுடைய திருவருள் பெற்று அவன் கையில் இருக்கும் வேளாலே தன் நாவிலே எனக்கு வேண்டிய திருப்புகளை நீ எழுது என்று படித்தான். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார். ஆகவே அவர் எழுதிய அனுபூதியிலே ஒரு பாடலை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்க வேண்டுகிறேன். முருகா துணை புரி. ஆக அந்த அனுபூதியிலே முதல் வரியிலே சொல்லுவார், ஆடும் பரி அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று. நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் முருகா, நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அவருடைய கையில் இருக்கக்கூடிய சேவல் மயில் இதையெல்லாம் அணிவகுத்து பாடுகிறார். அப்படியே எனக்கு ஒரு பணியாக இருந்துவிட வேண்டும் முருகா என்று. இந்த சரணாகதி வந்துவிட்டால் சாதாரண மனிதர்களும் அவர்கள் இறைவனுடைய திருவருள் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே மனங்களை நாம் செம்மைப்படுத்துவது என்றாலே என்ன, ஒரு நிலையிலே நிறுத்தணும். ஆசை வசமாக போகாமல் முருகா முருகா என்று சொல்லும் பொழுது ஒரு லயத்தில் வரும். அந்த முருகனுடைய முருகன் குமரன் குகன் என்று முழுந்து உருகும் செயல் தந்து உணர்வு ஒன்று அருள்வாய் என்றார் மற்றொரு பாடலிலே. அந்த 3 விதமான பெயர்களிலே உருகி நாம அதை உணர வேண்டும் என்றும் கூறுவார். நமக்கு ஒரு பணி வேணும்னு கேட்கிறார் முதல் பாடல்ல. இப்படி வரிசையா பாடினு வரும்போது சொல்றாரு, முருகா உனையே நான் நினைந்து உருகணும். அந்த உள்ளங்கள் உருகும் பொழுது அந்த உயிரும் உருகி இறைவனுடைய நிற்கும். ஆகவே நாம் அந்த முருகப்பெருமானை வணங்கி நாம் இதவர சௌபாக்கியம் அருள் என்று கேட்டு நம் எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை சந்திப்போம்.